Hello friends, welcome back to my channel. Welcome to Great Krigalan Magic Show. என்ன மாதிரி ஜந்துனே தெரியல. ஏன்னா எங்க அம்மாவில் போட்டுக்கிறான்டா காலங்கத்துல எல்லாரையும் இன்ஸ்டாங்க வீட்டுல. அவன் பாரு இப்போ வந்து சவுண்ட் எல்லாம் நீங்க பேசி அவன் போய் டேட் வந்து கார் எடுத்து இப்ப நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னா எனக்கே தெரியல, போவோமானே தெரியல. இவன் வேற வண்டிக்கு துணி எல்லாம் போடுறான். எனக்கும் அதே சந்தேகம். இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோன்னா எங்கே போகிறோன்னா ஊட்டிக்கு போயிட்டுருக்கோம். வேறு என்ன பேசலாம்? ஆன்ல இருக்கு ஆல்ரெடி. அப்புறம் ஒழிச்சிக்கிறேன் ஒழியக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், என் பின்னாடி யார் இருக்காங்க நீங்கள் பாருங்கள். என்ட்ரி கொடுக்கலாம் மச்சான். அலர்வான என்ட்ரிக்கு நான் தான் எனக்கு என்ட்ரிக்கு. ஐயோ மைக்குள்ள வச்சேன் ஒரு வெளியில். Hi guys, this is Prashant. Good morning. We are going for Ooty. ஓகேவா? நீங்கள் மண்டியாட சொல்லியா? ஏஸ்டி சார் இதெல்லாம் யூடியூப்பில் வந்துடுமா என்ன? கண்டிப்பாக. கொஞ்சம் வேண்டாம் அதெல்லாம். சும்மா வேணான்னு சொல்லி நீ தான் அதில் ரொம்ப இது பண்ணிருக்கிறேன். கொஞ்சம் கண்ணாடி கூட நான் கருப்பு கண்ணாடியில் பேசுகிறேன். அது போட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தோம் தெரியுமா? சூப்பர். மாடு மேய்க்கிறதுக்கு தேவையான 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. ஓகே, ஊட்டியில் போய் இப்போ எங்களுக்கு நாங்கள் இன்னும் ரூம் புக் பண்ணல, எதுவுமே எந்த ஒரு பிளானுமே இல்லை. இன்னும் டிரைவரும் எங்களுக்கு வரல. டிரைவருக்காக நாங்கள் வெயிட் பண்ணி இருக்கோம். டிரைவர் வந்ததுக்கப்புறமா தான் வண்டியை கிளப்பி போகணும். எப்போ வருவான்னு தெரில. வருவான். என்னை மட்டும் எழுப்பிட்டான்டா காலங்காத்தாலே. இருக்கிறதுல நீ தான் டஃபஸ்ட் காய். தூணை எஞ்சிக்க மாட்டியாம. எங்கள் அம்மா என்னை அடிச்சு எழுப்பிச்சு. டிசர்வ் இட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவன் வர மாட்டான். செட் கால் பண்ண யாருக்கு? நானே பண்ணுறேன். அவன் மட்டும் குளிக்கிறேன்னு சொன்னாடி. பட் இது விட அப்போ 3 மணிக்கு எழுந்து குளிச்சான் சார். நான் 1 மணிக்கு குளிச்சு தூங்கிட்டு எழுந்து சாப்பிட்டு தூங்கி. என்ன சாப்பிட்டா? 1 மணி மஷ்ரூம் பிரியாணி. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. எங்கள் அம்மா செஞ்சு வச்சுருந்துச்சு. இங்கே 4:30 ஆயிடுச்சுடா. என்ன சொல்கிறான்? சரி ஓகே, சீக்கிரம் வா. அரண்ன்றோம் அவ்வளோதான். இடியட்றாங்க. இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எல்லாமே இருக்குது. சாதாரணமான ஐட்டம்ஸ் இல்லை. படிக்க இந்த மாதிரி வேறு வேறு பார்த்தலாம் தட்டலாம், ப்ராப்ளம். இந்த பையன் சக்தி ரொம்ப கொலைப்படி பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப லேட்டாக கிளம்புறோம். எனக்கு இப்போ தோணுது. A few moments later. ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எனக்கு எல்லாமே புதுசாக இருக்குது. எப்படி ஆங்கிள் செட் பண்ணுறது எல்லாமே. ஓகே இப்படி வச்சு பேசலாம்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு சொல்பா, என் டிரைவர் சொல்லுவான். ஹெட்டிங் டு மைசூர். ஓகே, இப்போதைக்கு எங்களோட பிளான் கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் இப்போதைக்கு பண்டிப்பூர் கிட்ட இருக்கணும், லேட் ஆயிடுச்சு. அதாவது 2 hour தூக்கத்துல லேட்டா போறதுல ஒரு பிரச்சனை கிடையாது. தூங்கவே இல்லடா. நான் நல்லா தூங்கவே இல்லை, 2 நாளா தூங்கல. 2 நாளா அரை குறையா தூங்கி. நான் வெறும் 2 hour தான் தூங்கிட்டு கார் ஓடிட்டு இருக்கேன். ஏதோ பேச வச்சிருந்தாலும் தான் கொஞ்சம் நல்லா தெளிவா வந்துட்டு இருக்கேன். அப்புறமா ஐயா தூங்கிட்டாருன்னா சொல்லவே ஃப்ரெண்ட்ஸ், நாம எங்க போறோம்? ஊட்டி. என்ன பண்ண போறோம் ஊட்டியில? ஆனா எங்க போறோம்னு எங்களுக்கே தெரியல. இது ஒரு சடன் பிளான். அந்த மாதிரி மூமெண்ட்ல டக்குன்னு போன மாதிரி. நான் பேசணும்டா, எறிகிட்டு இருக்கலாம். அதான் லாஸ்ட் இதுன்னு சொல்லிட்டு பரவாயில்ல, போ, மைசூர்லயே போலாம். ஆனா மைசூர் போறவங்க நிறைய பேர் இப்படிதான் பண்றாங்க. டோல் வெயிட் பண்றதுக்கு சர்வீஸ் ரோடுல வந்து மைசூர் எக்ஸ்பிரஸ் அது டோல் வரப்ப வெளியே போயிடுறாங்க. அந்த சர்வீஸ் ரோட்ல போறவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? வண்டியில போறவங்க டக்குன்னு வருவான். ஆல்மோஸ்ட் நீங்களும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல வந்தீங்கன்னா போலீஸ்காரங்க பையன் குத்து நிக்க வேண்டியதான். இல்ல அப்படின்னு இல்ல, இந்த ட்ரெக் தெரிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. வேணாம், இல்ல நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆனா மைசூர் டோல் இறங்க போறோம். இன்னும் 10 கிலோமீட்டர்ல மைசூர். லவர் கூட அதாவது நீ ஒண்ணு மட்டும் தான் காமிச்சுங்கிற, எனக்கு காமிக்க மாட்டேங்கிற. 5X வச்சிருக்கேன் பக்கி. இதால நான் தெரியணும்ல. தெரியுடா, தெரியவே எவ்வளோ ஜீப்பு கார் வேனுக்கு சிங்கிள் வேனா 170? அவ்வளவுதானே? மறுபடியும் எங்க வந்து விற்கிறாரு இப்படி விடுக்கிறோம். அவனுக்கு வேணாம். அவன் மனசுக்குள்ள சொல்லுங்க சாம், இந்த ஊட்டி எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் ஊட்டிக்கே போல ஒழுங்கா, சும்மா நீ கூட்டணும் போடா. நான் என்ன சொல்றேன், இங்க பாரு இவ்வளவு கார் நிறுத்திருக்காங்க, சைட்ல வச்சுக்கோங்க, தூக்கிட்டு போலாம். வேணாம் போ, நான் அவனை பேச வைக்கிறேன். செத்துருவ சிவனாண்டி. எங்க அண்ணன் மாதிரி ட்ரை பண்ணலாம் பார்த்தா. அப்படிதான் காரு ஓட்டிக்கிட்டு இருக்கிறப்ப தூக்குவான் அவன். அந்த கார் நார்மலா தான் இருப்பான், பாப்பான் எல்லாரும் தூங்கினுக்கிறாங்களான்னு இப்படி வந்து இப்படி ஒரு நோட்டம் விடுவான். பார்த்துட்டு அவன் சரி கண் மூடுவான். அப்படி ஏதாச்சும் வண்டி போச்சுன்னா இப்படி ஏச்சு பார்ப்பான். இத்தனைக்கும் அன்னைக்கு நம்ம ஊருக்கு போயிருந்தால, நம்ம எல்லாம் போயிருந்தோமே, அப்ப கூட அவன் தூங்கிட்டு வந்தேன்னு தான் சொன்னான். அப்போ அவன் சத்தியமா தெரியல, நான் பைத்தியக்கார மாதிரி அவன் வாண்டா. கார் ஓட்டுறப்பெல்லாம் யாரும் தூங்காதீங்க, நல்லா தூங்கி வச்சுட்டு ஓட்ட முடிஞ்சுதான் ஓட்டுங்க. முடிஞ்ச நாங்க போடுறோம். சைட்ல வண்டி போட்டு நல்லா தூங்கி வச்சுட்டு ஒரு 2 hour தூங்கி வச்சுட்டு ஓட்டுங்க. நீ சைட் மிரரை மறிக்கிற, எனக்கு லெப்ட்ல டர்ன் பண்றது கஷ்டமா இருக்கு. ஒரு பக்கம் இல்ல, கொஞ்சம் ரைட்ல பாரு. பாக்கவே வேணாம், கட் பண்ணு. கார் ஓட்டுறப்ப மட்டும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு லைட்டான ஃபுட்டு சாப்பிட்டுட்டு. அது கார் ஓட்டுறவங்க தான் அப்படி பண்ணணும், நாம அப்படி இல்ல. சில்லிங்கா வரணும், சில்லிங்கா எல்லா வேலையும் முடிச்சுட்டு. அட்லீஸ்ட் கார் ஓட்டுறது ஒரு 2 பேராச்சும் அந்த கார்ல இருங்க. அப்பதான் கார் நாம நிம்மதியா ஓட்டுறதுக்கு. ஒருத்தனே ஓட்ட ரொம்ப கஷ்டம். சூப்பரா ஓடுவாரு. யாரு பேரு பவன்குமார், சன் ஆஃப் மயூரா. அவன் ஒன்னும் லைசன்ஸே வாங்கலையடா, கார் லைசன்ஸ் வாங்கிட்டா அப்பயே அவன் இன்னும் கார் கத்துனுக்குறான். அதான் அவனதான் கேட்கணும். நம்ம கூட உணர்த்திருக்கிறாரு கேங் சீனியர். யாரு? அவர் பின்னாடிதான் பத்துனுக்குறாரு. எல்லாமே இருக்கு. அவர்கிட்ட லைசன்ஸ் இருக்காரா கார் ஓட்ட தெரியாது. பிரில்லியண்டான கிட்ஸ் நாங்கெல்லாம். உங்களை மாதிரி ஆவரேஜ் கிட்ஸ்க்குலாம் அது புரியாது. நான்